டைரக்டர் அச் வினோத் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். ஜனநாயகன் படத்துடைய சென்சார் பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல. இன்னமும் இந்த பிரச்சனை கோர்ட்ல தான் இருக்கு. பொங்கல் விடுமுறை அப்படிங்கிறதுனால கேஸ் நடக்கல. ஜனவரி 21 தான் படத்துடைய கேஸ் ஹியரிங் நடக்குது. அதால தான் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியும். படம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். இப்ப ஜனநாயகன் படத்துக்கு பதிலா நம்ம தளபதி விஜய் அவர்கள் டைரக்டர் அட்லி டைரக்ஷன்ல நடிச்சு சூப்பர் ஹிட்டான தெறி படத்த மறுபடியும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த படம் ஜனவரி 15 ரிலீஸ் ஆகுறதா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த படம் அந்த டேட்ல ரிலீஸ் ஆகல. அதுக்கு பதிலா இப்ப வேற ஒரு ரிலீஸ் டேட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய தெறி படம் ஜனவரி 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்ப தெறி படத்துடைய ரிலீஸ் ட்ரைலரை இப்ப YouTubeல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த ஜனவரி 23ஆம் தேதி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்ல கூட அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம தல அஜித் இயக்கி அவர்களுடைய மங்காத்தா படத்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. மங்காத்தா படத்துடைய ரிலீஸ் டேட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க சொன்ன மாரி 23ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. எப்பயுமே தல படம், தளபதி படம் 2மே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி 2 ரசிகர்களும் மோதிப்பாங்க. சில வருஷங்களாவே இவங்க 2 பேருடைய படங்கள் ஒண்ணா ரிலீஸ் ஆகவும் இல்ல, 2 படமும் மோதிக்கவும் இல்ல. ஆனா இப்ப ரிலீஸ் ஆகப்போற தெறி படமும், மங்காத்தா படமும் மோதிக்க போது ஜனவரி 23 மறுபடியும் தளபதியா, தலையா அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல படம் ரிலீஸ் ஆக போது. இப்படி ஒரு நிகழ்வு கடைசியா ஒரு தடவ நடக்க போது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சினிமாவிலே இருக்க மாட்டாரு. முழு நேர அரசியல்வாதியா மாறிருவாரு. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இன்னமும் கன்ஃபார்ம் ஆகல. அதனால இந்த ஜனவரி 23ஆம் தேதி தான் தளபதி அப்படிங்கிற காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆக போற கடைசி படங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா ஒரு தடவ தளபதி படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக போது. ஸ்டார் விஜய் டிவி சேனல்ல ரொம்பவே ஃபேமஸான ஷோ தான் பிக் பாஸ். இப்ப பிக் பாஸ் சீசன் 9 உடைய வின்னர அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்டர் திவ்யா கணேஷ் அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய வின்னர் அப்படின்னு இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 வின்னருக்கான ஷீல்டையும் குடுத்து அவங்களுக்கு ஒரு காரையும் கிஃப்ட்டா தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 9 வின்னர் திவ்யா கணேஷ் அவர்களுக்கு வின்னருக்கான பிரைஸ் கேஷையும் குடுத்திருக்காங்க. இப்ப பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய கிராண்ட் ஃபினாலே தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல். நம்ம தல ஏகே அவர்களுடைய கார் ரேஸ் இப்ப மலேசியாவுல நடந்துட்டு இருக்கு. மலேசியாவுல டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்களும், அவருடைய ஒய்ஃப் ஆக்டர் நயன்தாரா அவர்களும் இப்ப நம்ம தல அஜித் அவர்கள மீட் பண்ண மலேசியாவுக்கு போயிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட இந்த ரீசென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியாவுல செம வைரல். அது மட்டும் இல்லாம நம்ம தல ஏகே அஜித் குமார் அவர்களுடைய கார் ரேஸ் டாக்குமெண்டரி வெப் சீரிஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்றாரு. இப்ப ரீசென்ட்டா அவரும் நம்ம தல ஏகேவ போய் மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸும் இப்ப சோசியல் மீடியாவுல செம வைரல். டைரக்டர் சிவமோகா டைரக்ஷன்ல ஆக்டர் கதிர் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஆசை. ஆசை படத்துல ஹீரோயினா ஆக்டர் திவ்யா பாரதி தான் நடிச்சிருக்காங்க. இப்ப ஆசை படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம ஆசை படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆசை படம் மார்ச் 6 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஸ்பிரிட். இந்த படத்த டைரக்டர் சந்தீப் ரெட்டி வாங்கா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இப்ப ஸ்பிரிட் படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஸ்பிரிட் படம் 2027 மார்ச் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்த பார்க்க இன்னும் ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கணும். ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் மீசைய முறுக்கு. இப்ப ஹிப்ஹாப் தமிழா ஆதி மீசைய முறுக்கு பார்ட் 2 அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2க்கும் அவரே மியூசிக் பண்ணி அவரே டைரக்ஷனும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பார்ட் 1ல மாதிரியே இந்த படத்துலயும் அவரே தான் ஹீரோவா நடிக்கிறாரு. மியூசியம் இருக்கு 2 படத்துல விஜய் சித்து விளாக்ஸ் அர்ஷத் கான் பிரதரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஜி தமிழ் டிவி சேனல்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரியல் தான் அண்ணா. அண்ணா சீரியல் நெடுந்தொடரா ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சீரியலுக்கு கிளைமேக்ஸ போட்டு இந்த சீரியல முடிச்சுட்டாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த அண்ணா சீரியல் ஆக்டர்ஸும் ஒரு ஃபேர்வெல் வச்சு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்ப சோசியல் மீடியாவிலயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்கிறதுனால இந்த சீரியல அடிக்கடி பார்ப்பேன். இந்த சீரியலும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கும் அண்ணா சீரியல் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய பர்த்டேவ அவருடைய ஃபேன்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ இப்ப சோசியல் மீடியாவிலயும் ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா அவர் ஹீரோவா நடிக்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த டைரக்டர் பூரி ஜெகநாத் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஸ்லம் டாக் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் நிவின் பாலி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் பேபி கேர்ள். பேபி கேர்ள் படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு இந்த படம் மலையாளம் லாங்குவேஜ்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க. நிவின் பாலி ஹீரோவா நடிச்சிருக்க பேபி கேர்ள் அப்படிங்கிற இந்த மலையாள மூவி ஜனவரி 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்ப பேபி கேர்ள் படத்துக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் குடுத்திருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்.
ஆக்டர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் புஷ்பா 2. புஷ்பா 2 படம் 2000 கோடி ரூபாய் வசூல் அடிச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா இருக்கு. இப்ப புஷ்பா படத்தை ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல டப் பண்ணி ஜப்பான்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அல்லு அர்ஜுனும் ஆக்டர் ராஷ்மிகா அவர்களும் ஜப்பானுக்கே போய் புஷ்பா 2 ப்ரமோஷன் பண்ணி அந்த தியேட்டர்ல மக்கள் எல்லார் கூடயும் பேசியிருக்காங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்ப சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுல மட்டுமே ரிலீஸ் ஆகி 2000 கோடி ரூபாய் அடிச்ச புஷ்பா 2 படம் ஜப்பான்ல என்ன மாதிரியான வசூல் வேட்டை நடத்த போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் கருணாஸ் அவர்களுடைய பையன் கெனி ஹீரோவா நடிச்சு அவரு டைரக்ஷன் பண்ற படம் தான் யூத். இப்ப யூத் படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆக்டர் கெனி. அது மட்டும் இல்லாம யூத் படத்துல இருந்து சில மூவி ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸையும் இப்ப சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க யூத் மூவி டீம். அது மட்டும் இல்லாம யூத் படம் பிப்ரவரி மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாருமே சப்வே சஃபர்ஸ் அப்படிங்கிற இந்த கேமை கண்டிப்பா விளையாடிருப்பீங்க. ஏன்னா நான் ஃபோன் வாங்கின ஸ்டார்டிங்ல இந்த சப்வே சஃபர் கேமை தான் விளையாடுவேன். கேம் விளையாட அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப சப்வே சஃபர்ஸ் கேம் உடைய அடுத்து சீக்வல் ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த கேம் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரைலரையும் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் கீதா பயணம். இந்த படத்துல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய பொண்ணு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த கீதா பயணம் அப்படிங்கிற படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அகர்வா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் இதய முரளி. இதய முரளி படம் பிப்ரவரி மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதய முரளி படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சூர்யா, த்ரிஷா நடிப்புல ரிலீஸ் ஆன மௌனம் பேசுதே படம் கூடிய சீக்கிரம் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சிரஞ்சீவி நடிப்புல ரிலீஸ் ஆன மனசங்கர வரப்பிரசாத காரு படம் இப்ப வேர்ல்டு வைடா 226 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தொடர்ந்து தோல்வி படங்களாவே அமைஞ்ச நம்ம சிரஞ்சீவி அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அவருக்கு தந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு தரமான கம்பேக்கா இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்டர் ஜெய், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்க படம் தான் கருப்பர் நகரம். கருப்பர் நகரம் படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாலிவுட்ல ஸ்கிரீம் படத்துடைய சீரிஸ்ல இருந்து அடுத்ததா ரிலீஸ் ஆக போற 7th பார்ட் படத்துடைய ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரீம் பார்ட் 7 படம் பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களோட சேர்ந்து பராசக்தி படத்தை பார்த்திருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட இந்த ரீசன்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியாவில் செம வைரல். ஆக்டர் யோகி பாபு அவர்கள் இன்னைக்கு த கில்லர் மேன் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மாயபின்பம் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. மாயம் பின்பம் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை உண்மை சம்பவங்களை மையமா வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை டெய்லியும் நம்ம பார்க்குற நியூஸ்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் ஒரு உண்மை சம்பவங்களா நடந்துட்டு தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய கதையும் எடுத்திருக்காங்க. படம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஜனவரி 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா 2026ல நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்கிற படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற படம் தான் அவருடைய 55வது படம். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க பேடி படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விஜய் தேவரகொண்டா ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க அவருடைய 14வது படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்டர் ரவி மோகன் அவர்கள் முறையா அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் அன் ஆர்டினரி மேன். இந்த படத்துல ஹீரோவா யோகி பாபு அவர்கள் தான் நடிக்கிறாரு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபங்கி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோ நடிச்சிருக்க உஸ்தாத் பகத் சிங் படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்டர் நானி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க த பேரடைஸ் படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்டர் துல்கர் சல்மான் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஆகாசம்லோ ஓக தாரா. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவா போலீஸ் கேரக்டர்ல நடிக்கிற படம் தான் அவருடைய 45வது படம். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா அவர்கள் டைரக்டர் வெங்கி அட்லேரி டைரக்ஷன்ல நடிக்கிற அவருடைய 46வது படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க மார்ஷல் படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி ப்ரொடியூஸ் பண்ற அவங்களுடைய 28வது படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸையும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. விஜய் சித்து அவர்கள் ஹீரோ நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க டயக்ராம் படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்டர் ரவி மோகன், ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் ப்ரோ கோட். ப்ரோ கோட் படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. விஷ்ணு விஷாலுடைய கட்டா குஸ்தி படத்துடைய பார்ட் 2 உடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்டர் அகர்வால் ஹீரோ நடிச்சிருக்க இதயமுரளி படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. வித் லவ் படத்துடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் பார்த்த படங்களுடைய ஓடிடி ரைட்ஸை தான் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்லாம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னு அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனல்ல பார்க்கலாம்.
இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க் யூ.